இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, அதுவும் மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை. புனித பதுவை அந்தோணியாருக்கு, புனித வண்ணத்து சின்னப்பருக்கு, புனித செபஸ்தியாருக்கு, புனித சந்தியாகப்பருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள். இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கின்றார்கள், பரிந்து பேசுகிறார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து இந்த நாளை நேர்மறை சிந்தனையோடு தொடங்குவோம். பிரியமான சகோதர சொல்லே, என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே என்று இன்றைய நாளுடைய கடைசி பகுதியில ஆண்டவர் ரத்தின சுருக்கமாக கூறுகிறார். அது மட்டுமல்ல, நிலை வாழ்வை நான் உங்களுக்கு அளிப்பேன் என்று கூறுகிறார். 2009ஆம் ஆண்டு ஒரிசாவில் பயங்கரமான மத கலவரம் ஏற்பட்டது. அங்கு தன்னுடைய தாய் மதத்திற்கே திரும்ப வேண்டும் என்று கிறிஸ்தவர்களை வேற்று மதத்தினர் பயங்கரமாக துன்பப்படுத்தினார்கள். எத்தனையோ நபர்களை கொன்றளித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குடும்பம் இந்த மதவாத கும்பலிடம் சிக்கிக் கொண்டது. அப்போது நீ மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்த அவர் கூறுகிறார், ஒருபோதும் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் என்று. அவருடைய இடது கரம் வெட்டப்பட்டது. மீண்டும் கேட்கிறார்கள், நீ மதம் மாற தயாராக இருக்கிறாய் என்று. மறுக்கிறார். வலது கரமும் வெட்டப்படுகின்றது. அவர் கூறினார், என்னுடைய கைகளை கால்களை என்னுடைய உயிரை கூட எடுத்து விடலாம், ஆனால் கிறிஸ்துவ மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை ஒருபோதும் நீர் என்னிடமிருந்து பிரிக்க முடியாது என்று சொல்ல, பயங்கரமான மத கலவரத்தில் அந்த குடும்பமே தீக்கிரையாக்கப்பட்டது என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சொல்லே, எப்படி இருப்பினும் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே அந்த நிலை வாழ்வையும் நிறைவான வாழ்வையும் கொடுக்கின்றார். இன்றைய நாளுடைய நற்செய்தியில தன்னுடைய மரணத்தை பற்றியும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் அவர் எதற்காக அனுப்பப்பட்டார் என்பதை பற்றியும் தெளிவாக கூறுகின்றது. கடைசி பகுதியில் அவர் கூறுகிறார், இதோ என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதெல்லாம் என்னுடையதே என்று தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள அந்த உறவையும் அந்த ஒரு பகிர்தலையும் அந்த ஒரு உடனிருப்பையும் சுட்டி காண்பிக்கின்றார் இன்றைய நாளுடைய நற்செய்தியான. பிரியமான சகோதர சொல்லே, இந்த நாளில் நாம் நினைத்து பார்ப்போம். நிலை வாழ்வு என்பது சாட்சிய வாழ்வு. எப்படிப்பட்ட நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் கிறிஸ்துவை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன், கிறிஸ்துவை காட்டி கொடுக்க மாட்டேன், அல்லது கிறிஸ்துவுக்கு புறம்பான அல்லது கிறிஸ்துவ கோட்பாட்டுக்கு புறம்பான வாழ்க்கை வாழ மாட்டேன். நேரிய வாழ்வும் நன்னயமும் கொண்ட வாழ்வே நான் வாழ்வேன், நெறிகட்ட வாழ்வுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்ற வாழ்வுதான் நிலையான வாழ்வு. பிரியமான சகோதர சோலே, அந்த நிலை வாழ்வுதான் நமக்கு நிறைவான வாழ்வை தரும், ஒரு திருப்தியான வாழ்வை தரும் என்றால் அது மிகையாகாது. இந்த அருமையான இனிமையான நாளில் இன்று இந்த புனிதருடைய நாளாக, வணக்கம் செலுத்தக்கூடிய நாளாக இருப்பதால் இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் தொடர்ந்து பரிந்து பேசுவார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் நம்முடைய எண்ணங்கள் இயக்கங்கள் ஈடேற்றம் பெற இந்த நாளில் நாம் இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. தொடர்ந்து எங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. தகப்பனே, உடைய வல்லமை விளங்கட்டும். இதோ அந்த நிலை வாழ்வின் நிறைவான வாழ்வாக அம்மையை கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதெல்லாம் எம்முடையதே, உம்முடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உம்முடையதே. அப்பா, நீர் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பணி இறை மக்கள் அத்தனை பேரையும் நீர் கொடுத்தீர். தொடர்ந்து அதையெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதமாக பயன்படுத்தி எங்கள் குடும்பத்தில் கொடுத்திருக்கக்கூடிய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், தாத்தா, பாட்டி, உற்றார், உறவினர்கள், சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கின்றேன். அப்பா, உம்முடையதெல்லாம் எம்முடையதே. எங்கள் சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் உமக்கு சொந்தமானவர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நிரப்பி நாங்கள் நிறைவான ஒரு திருப்திகரமான வாழ்வு வாழ
கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.